எத்தனை ஆண்கள் இருந்தார்கள்? ஒருவர் கூட இல்ல சார். என்ன? அப்புறம் எப்படி இது நடந்தது? ராஜுவோட பயிரை அழிக்காம எப்படி இருக்கீங்க? ஐயா, ஆள் இல்ல, ஆனால் பென்ஃப்ளோர் என்ற சக்தி வாய்ந்த புதிய களைக்கொல்லி வயலில் நுழைந்துள்ளது. அது நம்ம சக களைகள் எல்லாத்தையும் அழிச்சிடுச்சு சார். நடவு செய்த 15 முதல் 20 நாட்களுக்கு பிறகு நெல் பயிரை தாக்க நாங்க சென்றபோது ராஜு பென்ஃப்ளோரை பயன்படுத்தியது அதே நேரத்துல தான் என்பதை நாங்கள் கண்டுபிடித்தோம். இது மற்றொரு களைக்கொல்லி என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் அது மிகவும் சக்தி வாய்ந்தது. 500 மில்லி லிட்டர் பென்ஃப்ளோர் 150 முதல் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கப்பட்டது. மேலும் அது அனைத்து களைகளையும் அழித்துவிட்டது. ஏனென்றால் பென்ஃப்ளோர் என்பது புற்கள், அகன்ற இலைகள் கொண்ட களைகள் மற்றும் செடிகள் மீது திறம்பட செயல்படும் பல பரிமாண களைக்கொல்லியாகும். இது மற்ற களைக்கொல்லிகளுக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட களைகளிலும் செயல்படுகிறது. பென்ஃப்ளோரின் இரட்டை செயல்பாட்டிற்கு நன்றி. இது விரைவாக செயல்படுகிறது. களைகளிலிருந்து பயிரை பாதுகாத்து ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது. இது அதிக மகசூலுக்கு வழிவகுக்கிறது. எனக்கு பயமாக இருக்கிறது. எங்கள் வயலில் உள்ள விவசாயியும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு பென்ஃப்ளோரை கொண்டு வந்தால் என்ன செய்வது? ஏனென்றால் பென்ஃப்ளோர் பயிரை பாதுகாக்கிறது மற்றும் வேரிலிருந்து களைகளை நீக்குகிறது.